Hello all, welcome to my channel Read with me Shannu. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் வந்து ஒரு த்ரில்லர் ஸ்டோரி தான், சேட் ஸ்டோரிஸ் கிடையாது. ஸோ இந்த புக் வந்து சேட்டன் பேக்கெட்டோட ஒரு டாப் செல்லிங் புக். அவர் எழுதின ஃபர்ஸ்ட் த்ரில்லர் புக் இதுதான், த கேர்ள் இன் த ரூம் 105. ஸோ இதோட ஆத்தர் சேட்டன் பேக்கெட் தான். இந்த கதை என்னன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த புக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த புக் நான் வந்து ஃபுல்லாக நரேட் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃபுல் ஸ்டோரி தான் கேட்குறீங்க, யாருமே என்கிட்ட கான்செப்ட் மட்டும் போதும்னு சொன்னதே கிடையாது. ஸோ அதனால் நான் ஃபுல் ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது பெருசாக இருக்கும். நான் பார்ட் 1 பார்ட் 2 தான் நான் இது போட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ ஆஃப் த புக் வந்து கேஷவ். இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, லைக் வந்து நம்ம சேட்டன் பேக்கெட் வந்து ஒரு ஃப்ளைட் ட்ரிப் போயிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் ஒரு பேசஞ்சர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து ஜென்ரலாக சும்மா அந்த பேசஞ்சர் பேசுகிறாரு, நீங்கள் தானே சேட்டன் பேக்கெட், நீங்கள் இந்த புக்ஸ் எழுதுறவர் தானே அப்படின்னு ஆமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, ஓகே என்னோட நேம் வந்து கேஷவ், நான் வந்து இப்போ போயிட்டுருக்கேன், இந்த மாதிரி ஹைதராபாத்லேருந்து போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேட்டன் பேக்கெட் வந்து அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேச விரும்பலை. ஸோ அதனால் அவர் காஃபி வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு நான் தூங்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து ஒரு கதை இருக்கு, அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப இல்லை வேணாம், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் வந்து தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டன் பேக்கெட் தூங்கிறாரு. உடனே கேஷவும் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சேட்டன் பேக்கெட் வந்து தோணிட்டே இருக்கும், ஐயோ அவர் ஏதோ சொல்ல வந்தாரு, நம்ம வந்து இப்படி சொல்லிட்டோமே, அவர் ஏதாவது நினைச்சுக்க போறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாரு. யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு திருப்பி கேட்பாரு, நீங்க சொல்ல வந்த கதை என்ன லவ் ஸ்டோரியா அப்படின்னு. இவர் சொல்வாரு, இல்ல லவ் ஸ்டோரி கிடையாது, பின்ன என்ன இது சேட் ஸ்டோரியா அப்படின்னு. சேட் ஸ்டோரியே கிடையாது, வேற என்னன்னா அது வந்து ஒரு அன்லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாரு. சேட்டன் பேக்கெட் வந்து அது ரொம்ப நியூவா இருக்கும், இது என்ன அன்லவ் ஸ்டோரி, கேள்விப்படாததா இருக்கு, எப்பவுமே லவ் ஸ்டோரி தெரியும், சேட் ஸ்டோரி தெரியும், இது என்ன அன்லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி அந்த ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ கரெக்டாக கேஷவ் வந்து இல்லை நான் இது தூங்க வேண்டிய டைம், நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. உடனே சேட்டன் பேக்கெட்டால சஸ்பென்ஸ் தாங்க முடியாது, நான் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி, ஸோ தயவு செஞ்சு அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து இந்த ட்ராவலில் வந்து கேஷவ் சொல்கிற ஸ்டோரி தான் வந்து இந்த ஹோல் புக். இந்த ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, டெல்லி ஐஐடியில் கேஷவ் அண்ட் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சௌரப், இவங்க 2 பேர் வந்து டெல்லி ஐஐடியில் படித்த பசங்க. 2 பேருக்குமே வந்து கேம்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடைக்காது. ஸோ அவங்க வந்து ஒரு சந்தன் டியூஷன் சென்டர்ஸ், லைக் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் சந்தன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அவங்க அந்த ஓனரோட பேர் சந்தன். ஸோ அங்கே வந்து இவங்க 2 பேர் வந்து டீச்சர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த 2 பேருக்குமே அந்த வேலை சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் அந்த சந்தன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பர்சன். நீங்கள் வந்து நிறைய பசங்களை கூப்பிடணும், நீங்கள் வந்து போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் வந்து எல்லாரும் கிளியர் பண்ணிடுவாங்கன்னு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப லைக் செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். இவங்களுக்கு அந்த இடத்துல ஒர்க் பண்ணவே பிடிக்காது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, வேலை எதுவும் கிடைக்கல அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் வந்து கேஷவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி வந்து அவர் ஒரு கேர்ளை வந்து லவ் பண்ணியிருப்பாரு. அந்த கேர்ள் யாருன்னா ஜாரா லோன். ஜாரா லோன் தான் ஹீரோயின் ஆஃப் த புக். ஜாரா லோன் வந்து ஒரு காஷ்மீரி முஸ்லீம். ஸோ காஷ்மீரி முஸ்லீம்ன்றப்பவே அவங்க ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட்டாக ரொம்ப அழகாக இருப்பான். அவளை வந்து ஒரு டிபேட் காம்படிஷனில் தான் வந்து கேஷவ் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பான். அந்த டிபேட்டில் வந்து அவள் சூப்பராக வந்து பேசுவாள், அவள் லைக் ஒரு ஆக்டிவிஸ்ட் அந்த மாதிரியான ஒரு கேர்ள். ஸோ அவளுக்கு இந்த டிபேட் காம்படிஷனில் வந்து வின்னும் பண்ணிடுவான். அப்போ வந்து இவன் ரொம்ப கிளாப் பண்ணிட்டு ரொம்ப டாப் ரோல் நின்றுட்டு ரொம்ப அவளை என்கரேஜ் பண்ணுவான். ஸோ அந்த டிபேட் முடிச்சுட்டு வந்து அவள் வந்து இவனை பார்த்துட்டு நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த மாதிரி பேசுவான். பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அண்ட் வந்து இவங்க ரிலேஷன்ஷிப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவங்க லவ் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கும். பட் என்ன பிரச்சனைனா, ஹீரோவோட அப்பா வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய மெம்பர். ஸோ அவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவான ஃபேமிலி. அவங்க வந்து இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி இந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஹீரோயின் வந்து ஒரு கம்ப்ளீட் காஷ்மீரி முஸ்லிம்ன்றப்ப இவங்க ஃபேமிலிக்குள்ளே செட் ஆகுன்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் சரி 2 பேரும் இன்ட்ரோ பண்ணி பார்ப்போம் ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஊரை சுற்றி பார்க்க வராங்க, ஸோ அவங்க வந்து நம்ம வீட்டில் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுவாங்கன்ற மாதிரி இன்ஃபார்ம் சொல்லியிருப்பான். பட் எல்லாரும் வந்து அவங்க வீட்டில் என்ன நினச்சிருப்பாங்க, ஃப்ரெண்ட்னா ஏதோ பையன் போல அப்படின்னு நினச்சிருப்பான். பட் இவங்க ஜாராவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்பறம் தெரியும் இது ஒரு பொண்ணு அப்படின்னு. அவங்க அம்மா ஃபஸ்ட்டு ஜாராவை பார்த்தோன்னா, ஜாராவை அவங்க ரொம்ப அழகாக இருக்கல இந்த பொண்ணு அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்கும். பட் வந்து பேர் என்ன அப்படின்னு கேட்டு ஜாரா லோன் சொல்லணும், எந்த ஊருன்னு கேட்டோம் காஷ்மீர் சொல்லணும். அவங்களுக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது, அவளை அப்படியே இக்னோர் பண்ணுவாங்க. அவள் இங்கே இருக்கவே கூடாது, கிளம்ப சொல்லுவோம், என் ஃப்ரெண்டு வந்து முஸ்லீம்னு சொல்லலை என்கிட்ட அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. சேம் அவனோட அப்பா வந்தப்பறம் முஸ்லீம் நம்ம வீட்டில், நான் ஒரு ஆர்எஸ்எஸ் மெம்பர், நீ வந்து முஸ்லீம் போய் தங்க வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரியாக்ட் பண்ணுவார். ஸோ இவனோட ஃபேமிலி சைடில் சுத்தமாக ஃப்ளாப்பே, இவங்க வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு கிளியராக தெரிஞ்சிடும். ஜாராக்கும் அது புரிஞ்சிடும். அடுத்து ஜாரா கிட்ட பார்க்கறதுக்காக இவன் வந்து காஷ்மீர் போவான் ஜாரா கூட. ஜாரா கிட்ட போயிட்டு அவளோட ஃபேமிலி கிட்ட பேசுறப்ப அவங்க அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஓகேப்பா உங்களுக்கு எனக்கு வந்து என் பொண்ணு ஓகே சம்மந்தம்னா எனக்கு ஓகே தான், என் பொண்ணுனா எனக்கு எல்லாமே. ஸோ நீ அவளுக்கு ஓகே அப்படின்றப்ப எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஒன் கண்டிஷன், நீங்கள் வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, எங்கள் வீட்டில் ஒத்துக்கல, ஸோ வந்து நம்ம தனியாக வந்து நான் ஜாரா மேரேஜ் பண்ணிக்கிறேன், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது, ஸோ நான் அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நீ என் பொண்ணு மேரேஜ் பண்ணணும்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நீ முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகணும், நீ முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டேன்னா எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, நான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவார்.
இவனுக்கு வந்து அது ஒரு லைக் ஒரு நான் ஏன் முஸ்லீமாக மாறுறது வந்து அவனுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அவன் வந்து ஓகே நான் முஸ்லீமாக வந்து மாற விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் ஜாராக்குள்ளேயும் இவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும். நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நானும் வந்து என்ன பண்ணுறது, நீ முஸ்லீமாவும் மாற மாட்டேங்கிற, இப்படி இருக்கப்போ என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஆகியூ ஆகிட்டு கடைசியாக வந்து இவங்க ஜாரா வந்து இவனை பிரேக்கப் பண்ணிவிடுவா 7 years ஆகும். பட் ஸ்டில் வந்து கேஷவால் அந்த பிரேக்கப்லேருந்து வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். லைக் அவளுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறது, ஏதாவது பண்ணுறது, நிறைய ட்ரை பண்ணுவான். அவள் எல்லாத்துலையும் பிளாக் பண்ணிடுவான், இவங்ககிட்ட பேச மாட்டான். அண்ட் அவள் மூவ் ஆன் பண்ணியும் போயிடுவா. கொஞ்சம் இயர்ஸ் அப்புறம் இவன் ஸ்டில் வந்து அவளை மறக்கிறதுக்காக டெய்லி வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பான், டெய்லி குடிச்சிட்டு இருப்பான். சௌரப் வந்து லைக் அவனோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. இந்த ஹோல் புக்கு என்னோட ஃபேவரட் கேரக்டர் வந்து சௌரப் தான். ஸோ எப்பவுமே அவன் கூடவே இருப்பான். நீ குடிக்காத, ஜாரா போனா போட்டும் அப்படின்ற மாதிரி அவனை ஒரு விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான் சௌரப். இப்படி போயிட்டு இருக்கப்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜாராக்கு வந்து ஒரு ரகு அப்படின்னு சொல்லிட்டு, ராகம் ஒன்று ஷார்ட்டாக ரகுன்னு சொல்லுவாங்க. ரகு வந்து ஒரு பெரிய மில்லினியர், அவன் ஒரு பிஸ்னஸ் மேன். பட் அவன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்க மாட்டான். அவன் ரொம்ப லைக் அவன் கருப்பாக ஒரு மாதிரி ஒல்லியாக, அவனுக்கு நல்லா பாடி பில்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் பார்க்க ரொம்ப லுக் நல்லாவும் இருக்க மாட்டான். பட் அவன் ஒரு பெரிய மில்லினியர், நிறைய சம்பளம், அவன் நிறைய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். ஸோ நிறையா அவன்கிட்ட பணம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஜாரா வந்து கடைசியாக இவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு அவனை லவ் பண்ணுவான். அதுவும் வந்து கேஷவுக்கு தெரியும். கேஷவுக்கு தெரிஞ்சும் வந்து அவன் நிறைய கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பான். அவன் ஒத்துக்க மாட்டான். இவனை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ரகுக்கும் இவனை சுத்தமாக பிடிக்காது. கேஷவ் பற்றி எல்லா விஷயமும் இவங்களுக்கு பாஸ்லாம் தெரிஞ்சும் ரகு வந்து இவளை அக்செப்ட் பண்ணிப்பா. ஜாரா ரொம்ப அழகாக இருக்கா, நான் இப்படி இருக்கேன், பட் அவன் அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஜாராவை வந்து ரொம்ப லவ் பண்ணுவான் கேஷவ். 2 பேருமே ஜாராவை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ ரகுவும் நல்லவன் தான், இவனும் நல்லவன் தான். இப்படி போயிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து இவன் தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு வாட்டியும் திட்டிகிட்டே இருக்கிறத பார்த்து இவன் கடைசியாக ரொம்ப காண்டாயிரும். இனிமேல் நான் அவளுக்கு மெசேஜ் பண்ண மாட்டேன், நான் எங்களுக்கு பிரேக்கப் பண்ண அப்புறமும் 6 years கண்டினியூஸாக வந்து நான் அவளுக்கு எல்லா பர்த்டேக்கும் விஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் இந்த பர்த்டேக்கு நான் வந்து விஷ் பண்ண மாட்டேன், ஃபோன் நீயே வச்சுக்கோ சௌரப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துருவான். ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டு இந்த வாட்டி நான் விஷ் பண்ண மாட்டேன்னு ஷுவராக இருப்பான். பட் அவனால் வந்து தாங்க முடியாது. ஸோ சௌரப் வந்து இவனை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் இவங்க கிட்ட கதை பேசலாம்னு சொல்லிட்டு இவங்களோட கிளாஸோட ஓனர் இருக்கார்ல சந்தன், ஸோ அவருக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குது, நம்ம கிளாஸ்க்குள்ளேயே ஒரு டீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கதை பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கப்போ தான் வந்து அன்றைக்கி நைட் அப்படியே வந்து 12 தாண்டிடுச்சு. அவளோட பர்த்டே அன்றைக்கி நைட் 12 தாண்டதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோனுக்கு திடீர்னு மெசேஜ் வருது ஜாரா கிட்டே இருந்து. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். என்ன இது, இத்தனை வருஷம் ஜாரா எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சது இல்லை, கரெக்டாக பர்த்டே அன்னைக்கு நைட் அவகிட்ட இருந்து மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி என்ன எனக்கு நீ இந்த வாட்டி எனக்கு விஷ் பண்ணலையா, நான் நீ விஷ் பண்ணுவேன்னு நினச்சேன், நான் உன்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி எப்படின்னு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் மெசேஜ். எனக்கு வந்து ஷாக்காக இருக்கும், இது ஜாரா தானா, இவ்வளோ நாள் நான் கெஞ்சி கதறினப்பெல்லாம் வந்து அவள் எனக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு. இவன் உடனே மெசேஜ் அனுப்புவான், நீ தான் ரகு தான் லவ் பண்ணுறிய, ரகு கூட இருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே ரகு மேலே எனக்கு வந்து லவ்லாம் கிடையாது, ஜஸ்ட் நான் அவனை மேரேஜ் பண்ணணும்னு நினச்சேன், வேறு வழி இல்லாமல், மற்றபடி எனக்கு மேலே லவ் இல்லைன்னு சொன்னோன்னே இவனுக்கு லைக் இன்னும் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தோணும். நீ வந்து எனக்கு விஷ் பண்ண மாட்டியா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது, அந்த மாதிரிலாம் மெசேஜ் வரும். ஸோ இவன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவான். சும்மாவே வந்து ஆல்ரெடி அவன் பிரேக்கப்பில் அவள் சான்ஸ் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த டைமில் அவகிட்டேருந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்தோன்னே இவன் ஓகே உடனே கிளம்பி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவள் ஆக்சுவலி இப்போ எங்கே இருக்கான்றதை நான் சொல்லிடுறேன். அவள் வந்து அதே ஐஐடி டெல்லியில் வந்து பிஹெச்டி படிச்சுட்டு இருப்பாள். ஸோ பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கா, அவள் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருப்பாள். சேம் முன்னாடி அவள் காலேஜ் படிக்கும்போது இருந்த அதே ரூம் நம்பர் 105. இவங்க காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து அந்த கரெக்டாக அந்த ரூம் விண்டோ சைடில் வந்து ஒரு மேங்கோ ட்ரீ இருக்கும். அந்த மேங்கோ ட்ரீ வழியாக இவன் ஏறி அடிக்கடியே வந்து அவளை போய் நைட் மீட் பண்ணுவான். ஸோ அப்போ ஜாலியாக மீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப இயர்ஸ் அப்புறம் வந்து இவன் திருப்பி கேட்பான், நான் எப்படி அங்கே வர்றது, உன்னை வந்து நேரில் விஷ் பண்ண முடியுமா இப்போது அப்படின்னு கேட்பான். நீ வரலாமே, எப்பவுமே வர மாதிரி அதே மேங்கோ ட்ரீ வழியாக வாயேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். மெசேஜ் வந்தோன்னா ஓகே இவனால் சஸ்பென்ஸ் தாங்க முடியாது, ஓகே இவ்வளே கூப்பிட்டுருக்கா இவ்வளோ நாள் அப்புறம் கண்டிப்பாக நான் போயிடணும் அப்படின்னு சொல்லி சௌரப் எவ்வளோ தடுத்தாலும் கேட்காம அவன் வந்து கிளம்பிடுவான். அவன் ஃபுல்லாக குடிச்சிருப்பான். வேறு 2 பேருமே குடிச்சிருப்பாங்க. குடிச்சிட்டு வழியில் வந்து ஒரு போலீஸ் பூத் சம்திங் இருக்கும். அங்கே வந்து போலீஸ் நிறுத்த சொல்லுவாங்க. இவங்க நிறுத்தாமல் ஓவர்டேக் பண்ணி வந்துடுவாங்க. போலீஸும் இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து 2 பேர் போனதை நோட் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிவிட்டு சேம் இப்போ வந்து உள்ளே வரணும்னா வெளியே செக்யூரிட்டி இருப்பாங்க. செக்யூரிட்டிக்கிட்ட எப்படி சொல்லிட்டு வருவேன், நம்ம வந்து ஸ்டூடெண்ட் கிடையாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே என்கிட்ட வந்து என்னோடய பழைய ஐடி கார்டு இருக்குது, ஸோ நான் அதில் வந்து அந்த பேட்ச் அந்த இது மட்டும் மறைச்சிட்டு நான் அதை காட்டிட்டு நான் உள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஓகே சௌரப் வந்து இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது, நம்ம இப்படி உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அதே மாதிரி அந்த செக்யூரிட்டி கார்டு தடுப்பார். அப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அவர் பைக் எடுத்து போய் பார்க் பண்ணிவிட்டு இவங்க லேடிஸ் ஹாஸ்டல் சைட் போயிடுவாங்க. ஹாஸ்டல் சைட் போயிட்டு
சௌரப் வந்து நீ கீழே நில்லு, நான் வந்து இந்த மரம் ஏறிட்டு மேலே போகிறேன், நீ வந்து யாராச்சும் வர மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு எனக்கு இரும்புற மாதிரி சவுண்ட் பண்ணு, ஸோ நான் வந்து கீழே வந்துடுறேன், நீ இரும்புனா இது நினச்சிட்டு நான் கீழே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். சௌரபும் உனக்கு கூட வந்ததுக்கு எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப, ஆனாலும் அவன் ஃப்ரெண்டுக்காக அதை செய்வான். இவன் அதே மாதிரி எப்பவும் போகிற மாதிரி ஏறி போயிடுவான். போயிட்டு பாப்பா ரூம் ரொம்ப சைலண்டாக இருக்கும். ஏன்னா ரூம் ரொம்ப சைலண்டாக இருக்குது, யாருமே காணுமே அப்படின்ட்டு சாரான்னு கூப்பிடுவான். அவள் தூங்கிட்டு இருப்பா. என்ன வர சொல்லிட்டு இவள் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அவளை தட்டுவான். எழுந்துக்க மாட்டான். நீ எழுந்துக்கலாம் பெட்ஷீட்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்பவும் எழுந்துக்க மாட்டான். என்ன ஆச்சு சாராக்குன்னு சொல்லிட்டு சாராவை திருப்புவான். அப்போ தான் அவள் ரொம்ப சில்லுன்னு இருப்பாள். சாரா என்ன ரொம்ப சில்லுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு லைட் போட்டு பார்ப்பா. அப்போ தான் பார்த்தா சாராவோட கழுத்தில் வந்து சில ரெட் மார்க்ஸ் இருக்கும். சாரா வந்து ஒரு டெட் கோல்டில் இருப்பாள். அப்போ தான் கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு புரியுமே சாரா வந்து செத்து போயிட்டா, ரொம்ப சில்லுன்னு இருக்கா அவள் பாடி, லைக் அவள் இறந்து போயிட்டா. அப்படி எப்படி எனக்கு மெசேஜ் வந்துச்சு, அவனுக்கு ஒன்றுமே புரியாது என்ன நடக்குதுன்னு. உடனே சௌரப் கீழே போயிட்டு கூப்பிடுவான், லைக் விண்டோ வழியாக மேலே நீயும் ஏறி வா அப்படின்னு. சௌரப் வந்து நீ ஜாலியாக இருக்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் எப்படிட்டா மேலே ஏறி வர முடியும் அப்படி கேட்பான். இல்லைடா ஒரு பிரச்சனை, தயவு செஞ்சு நீ மேலே வா அப்படின்னு கூப்பிடுவான். மேலே வந்தோடனே அவன்கிட்டயும் சொல்லுவான், இந்த மாதிரி பாரு சாரா வந்து இறந்துட்டான், அவள் ஃபோன்லேருந்து எனக்கு கொஞ்சம் நான் ½ hour முன்னாடி தான் மெசேஜ் வந்தது, பட் இப்போ பார்த்தா இவ இறந்துருக்கா அப்படின்னா. 2 பேருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். இவன் சொல்லுவான், தயவு செஞ்சு நம்ம கிளம்பி ஓடிடலாம், இங்கே இருக்க வேணாம், நமக்கு கண்டிப்பாக இது பிரச்சனை ஆகிடும். ஐஐடி டெல்லிக்குள்ளே ஒரு ஹாஸ்டல் ரூமில் ஒரு கேர்ள் இறந்துருக்கான்னு அது ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்கும், கண்டிப்பாக அது நம்ம மாட்ட வேண்டாம், ஓடிடலாம் அப்படின்னு. கேசவ் சொல்லுவான், ஏன்னா லூஸா நம்ம வந்து இப்போ தான் அந்த ஒரு போலீஸ் பூத்தை தாண்டி இப்படி ஓட்டி வந்திருக்கோம், நம்மளோட ஐடி கார்டு காட்டி செக்யூரிட்டி கிட்ட உள்ளே வந்திருக்கோம், கண்டிப்பாக நம்ம தப்பிச்சு போனால் நம்ம தான் வந்து சஸ்பெக்ட் நம்மளை கொன்னோன்னே சொல்லிடுவாங்க. ஸோ பெட்டர் நம்ம வந்து போலீஸ்க்கு கால் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நமக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணணும், இன்னொன்று வந்து சாராவோட அப்பாவுக்கு கால் பண்ணணும், அப்படி இல்லைன்னா தேர்ட் வந்து ரகு கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றதை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சௌரப் வந்து போலீஸ் வேண்டவே வேண்டாம், முதல்ல வந்து இவருக்கு கால் பண்ண ரகு கால் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரகு கால் பண்ணுவாங்க. ரகு கால் பண்ணிவிட்டு அவனுக்கு கால் பண்ணாங்க. ரகு வந்து எடுக்க மாட்டான். ரகு எடுக்கலன்னு ஐயோ ரகு கால் எடுக்கல, சரி இவருக்கு கால் பண்ணலாம் அவங்க அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கால் பண்ணால் அவங்க அப்பா எடுப்பார். எடுத்தோடனே இந்த மாதிரி நான் கேஷவ் பேசுகிறேன்னொன்னே, ஐயோ நீ எதுக்கு திருப்பி எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் சொல்லிட்டேன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு, அவள் இப்போ ரகு கூட சந்தோஷமாக இருக்கா, தயவு செஞ்சு என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாத, அந்த மாதிரி அவர் திட்ட ஆரம்பிச்சிருவார். இவன் இல்லை நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்கன்னா, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, நீங்கள் முதல்ல தயவு செஞ்சு இதுக்கு டெல்லி ஐஐடிக்கு வாங்க, ஒரு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அவன் வேறு எதுவுமே சொல்லாமல் கால் கட் பண்ணிடுவான். பிகாஸ் அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, அவங்க பொண்ணு இறந்துட்டாங்கிற விஷயத்த எப்படி சொல்கிறது அப்படின்னு அவன் பயந்துட்டு சொல்ல மாட்டான். ஃபைனலி தேர்ட் திங் வந்து போலீஸ் கால் பண்ணுவான். சௌரப் வந்து வேண்டாம் தடுத்தாலும் கேட்காம போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி ஐஐடி டெல்லியில் ரூம் நம்பர் 105 ஒரு கேர்ள் வந்து இறந்துட்டாங்க, நான் தான் அது விக்டிம், நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவான். கால் பண்ணிவிட்டு 2 பேரும் வந்து அதே ரூம்குள்ளே இருப்பாங்க. பட் சௌரவுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அவளை வந்து ஆல்ரெடி 2 பேருமே டச் பண்ணிட்டு இருப்பாங்க, அவளோட ஃபோன் எடுத்து பார்த்துருப்பாங்க, ஃபோன் பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருக்கும். ஸோ ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணால் அந்த பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணால் அவள் பாஸ்வேர்ட் போடுறதுக்கு அவள் உயிரோடு இல்லை. ஸோ ஃபோன் எடுத்து பார்த்துருப்பாங்க, அவளோட ட்ராயர்லாம் ஏதாவது திறந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அங்கே மோஸ்ட் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே இவங்க கைதாக இருக்கும். சரி கொஞ்ச நேரத்தில் வந்து இவங்க பயமாக இருக்கும் சௌரவுக்கு, நம்ம வந்து கீழே போய் நிற்கலாம், எனக்கு இந்த இடத்துல நிற்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே டோர் ஓப்பன் பண்ணி கீழேயும் போடுவாங்க. ஸோ டோர் ஹேண்டில்லேயே இவங்க கை ஃப்ரெண்ட் பட்டுடும். ஸோ வந்து கீழே போயிடுவாங்க. கீழே போயிட்டதுக்கப்புறம் கீழே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் செக்யூரிட்டி வருவார். நீங்கள் 2 பேரும் எங்கள் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் யார் அப்படி இப்படி செக்யூரிட்டி வந்து இவர்கிட்ட கத்துவாங்க. இந்த மாதிரி மேலே ஒரு டெட் பாடி இருக்குது, ஸோ நாங்கள் போலீஸ் கால் பண்ணியிருக்கோம், போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்துடுவாங்க. போலீஸ் வந்தோடனே லைக் எங்கே எந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள லைக் சஸ்பெக்ட் மாதிரி தான் பார்ப்பாங்க. இவங்க தான் வந்து கொலைகாரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் மேலே போங்க, ஃபுல்லாக எல்லாம் ஹேண்ட் பிரிண்ட்ஸ்லாம் எடுங்கன்னு இவங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ நம்ம எல்லாத்துக்குமே கை வச்சிட்டோமே, அவர் சொல்லுவாங்க நாங்கள் தான் எல்லாத்துக்கும் கை வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் 2 பேரும் எங்கள் கூட வந்து தான் ஆகணும், வேறு யாருமே இதுக்கு சாட்சியே இல்லை, ஸோ நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிறாங்க. போலீஸ் வந்து நீ ஏன், உனக்கு என்ன வேலை, இந்த மாதிரி நைட்டு வந்து இந்த டைமுக்கு லேடிஸ் ஹாஸ்டலில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இவன் வந்து இது மாதிரி சொல்லுவான், என் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு சாரா கிட்டே இருந்து, நான் வந்து அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, ஸோ ரொம்ப நாளாக நான் கூட சேரோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டாக பர்த்டே எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்தது, ஸோ நான் இந்த மாதிரி போயிருக்கும் போதே அவள் இறந்துதான் இருந்தா அப்படின்றது சொல்லுவான். பட் வந்து போலீஸ்க்கு வந்து இது வந்து ஒரு டாப் நியூஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லா சேனலுக்கும் போயிடுச்சு. எல்லாரும் வந்து ஒரு ஐஐடிக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து பாதுகாப்பு இல்லை, அது இல்லை நிறைய லைக் இஷ்டத்துக்கு நியூஸ் போயிட்டே இருக்கும். இவனோட பேரும் வந்து வெளியே மாட்டிக்கும், கேஷவ் வந்து இந்த மாதிரி அவர் ரொம்ப 2 மென்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்றது. இவங்க 2 பேரும் வந்து வேறு தனித்தனியாக பிரித்து வச்சுருவாங்க. சௌரபையும் இவனை ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சேமாக ஆன்சர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தனித்தனியாக பிரித்து வச்சுருவாங்க. இவன் நைட்லேருந்து சாப்பிட்ருக்க மாட்டான், அவனுக்கு ரொம்ப எனர்ஜி லோ ஆகிடுவான். இவன் ஃபேமிலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா என்ன எதுவுமே தெரியாமல் கேஷவ் வந்து லைக் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பான். யார் சாராவை கொண்டு இருப்பாங்க அப்படின்றதே அவனுக்கு லைக் குழப்பமாக இருக்கும். யார் அவளை கொள்கிற அளவுக்கு அவளுக்கு யார் எனிமி இருப்பாங்க அப்படின்னு.
ஃபைனலி வந்து இவனோட அப்பா வந்துடுவாங்க. இவனோட அப்பா வந்தோடனே இவர் ஆர்எஸ்எஸ்ல பெரிய ஆள் அப்படின்னு தெரிஞ்சதுனால இவனை வந்து பெயிலில் வெளியே எடுத்துருவாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு மட்டும் இவன் வேறு எந்த ஊருக்கும் போகக்கூடாது, இவன் இந்த ஊர்லேயே இருக்கும். டெய்லி வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீஸ்க்கு வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி 2 பேரையும் வெளியே எடுத்துருவாங்க. இவனோட வீட்லேயும் வந்து இவனை ரொம்ப திட்டுவாங்க. அந்த சாராவால் நீ இப்போ எப்படி இல்லை ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு இருப்பாங்க. பட் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்களுக்கு வந்து யாரை கொன்னாங்கன்றது இவனுக்கு லைக் உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், ஸ்டில் நான் அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவளை வந்து யார் இப்படி கொன்னது. ஸோ ரகுவுக்கு வந்து போலீஸ் கால் பண்ணுவாங்க. ரகு யார் அப்படின்னா ரகு வந்து அவளோட ஃபியான்சி, அவளுக்கும் ரகுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது கொஞ்ச நாள். இப்போ கரெக்டாக வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கா, அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் கூட பண்ணிட்டாங்க, கல்யாணம் ஆக போகுதுனால ரகு கால் பண்ணால் ரகுவுக்கு வந்து அவன் வந்து லைக் ஹைதராபாத்தில் இருப்பான். ஹைதராபாத்தில் அவனை ஆல்ரெடி வந்து அன்றைக்கி நைட்டு கரெக்டாக 3 பேர் யாரோ அவனை ஆளை வச்சு அடித்து போட்டுட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பர்த்டேக்கு முன்னாடி நாள் ஈவினிங்கே வந்து அவனை யாரும் ஆள் வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட நர்ஸ் அட்டென்ட் பண்ணி சொல்லுவாங்க. இவர் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நேற்று அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, 4 பேர் வந்து அவளை அடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ போலீஸ்க்கு இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இங்கே வந்து ஜாராவை யார் கொண்டாங்கன்னு தெரியல, அதே டைம் அவளோட ஃபியான்சியாக அங்கே யாரோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் சஸ்பெக்ட் வந்து கேஷவ் மாதிரி தான் இருப்பான். ஸோ நீ தான் வந்து அவளை மேலே உன்னை விட்டுட்டு போனால அவன் சொல்லுவான், அதை விட்டுட்டு போய் 7 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் கழிச்சு இவ்வளோ நாள் கழிச்சா நான் வந்து அவளை கொள்ளுவேன், ஸோ கண்டிப்பாக நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். தென் கெஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் நிறைய இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும், அந்த வாட்ச்மேனுக்கும் வந்து ஜாராக்கும் வந்து ஆல்ரெடி ஒரு சண்டை வந்திருக்கு. ஒரு இதில் வந்து ஜாரா வந்து அவனை அடிச்சிட்டா, அவன் வந்து இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்க கேர்ள்ஸ்லாம் வந்து வீடியோ எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸில் வந்து அவனை எல்லாரும் முன்னாடியே அடிச்சிட்டா. ஸோ இந்த சண்டைனால மேபி வாட்ச்மேன் கொண்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். பட் வந்து அந்த வாட்ச்மேன் வந்து அவன் சொல்லுவான், நான் கொல்லவே இல்லை, நான் ஏன் ஜாராவை போய் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிசிடிவி செக் பண்ணும்போது கரெக்டாக அந்த இன்சிடென்ட் நடந்த டைமில் வந்து அந்த வாட் இஸ் தட் அந்த செக்யூரிட்டி வந்து அவனோட பிளேஸில் ஒரு 40 மினிட்ஸ்க்கு இருந்திருக்க மாட்டான். 40 மினிட்ஸ் நீ அங்கே இல்லை, அதே டைமில் இவன் செத்து போயிருக்கா அப்படின்னா நீ தான் கொண்டுட்டேன்னு சொல்லி அந்த வாட்ச்மேனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டு வச்சிருப்பாங்க. பட் கேஸ் இன்னும் முடியல, போட்டு வச்சிருப்பாங்க. இவன் வந்து லைக் இவனால் நம்ப முடியாது, ஒரு வாட்ச்மேன் அவனுக்கு ஃபேமிலி இருக்குது, அவன் போயிட்டு எதுக்கு இப்படி ஒரு ஹாஸ்டலில் ஒரு கேர்ளை போய் கொலை பண்ண போகிறான். ஸோ இது என்னமோ கரெக்டாக இல்லைன்ற மாதிரி கேஷுக்கு உறுத்திட்டே இருக்கும். ஸோ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுற இன்ஸ்பெக்டர் பேர் வந்து ராணா கிட்ட வந்து பேசுவான். ராணா வந்து நான் ஒரு வாட்டி அந்த இவனை பார்த்து பேசணும் அந்த வாட்ச்மேன் கிட்ட, ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னா. ராணா, நீ ஆல்ரெடி பெரிய ஆள் பையன் தான், உன்னை நான் வெளியே விட்டுருக்கேன், நீ ஸ்டில் எதுக்கு இந்த கேஸ்லேயே வந்து தலையை நுழைச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டால், இல்லை இது வந்து நான் பண்ணி ஆகணும், பிகாஸ் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ எனக்கு இது வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நான் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு பேசினோன்னே ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து அந்த ராணா அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான் ரொம்ப வருஷமாக நேர்மையாக வேலை செஞ்சுட்ருக்கேன், பட் வந்து எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ரொமோஷனும் கிடைக்கல, இந்த கேஸ் நான் சால்வ் பண்ணால் எனக்கு லைக் ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ இந்த இருக்கத்தில் கிடைச்சதுலேயே 2 சஸ்பெக்ட் நீயும் அந்த வாட்ச்மேன் மட்டும்தான், உன்னை வந்து பிடிக்க முடியல பிகாஸ் நீ வந்து ஒரு பெரிய ஆள் பையன் அண்ட் நீ பண்ணலைன்ற மாதிரி சொல்லிட்ட. பட் இப்போ கரெக்டாக மாட்டிருக்கிறது அந்த வாட்ச்மேன் மட்டும்தான், அவனை நான் பிடிச்சி நான் பண்ணணும் இல்லையா, அவனை நான் பிடிச்சி ஜெயிலில் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் அது கேஷவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது, அது தப்பாச்சு, அந்த வாட்ச்மேன் வந்து எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு அவன் பேச போகிறான். அந்த வாட்ச்மேன் கிட்ட என்ன பேசுகிறான், என்ன நடக்குது, தென் வந்து கரெக்டாக அந்த உண்மையாகவே அவள் கொண்டது அந்த வாட்ச்மேன் தானா இல்லை வேறு யாராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம நினைக்கிச்சு பார்க்காத ட்விஸ்ட் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக என்னோட பார்ட் 2 பாருங்கள், உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிக்கும்.